நம்மளுக்கும் தெரிஞ்சது கோவாவின் சாலைகள் சீக்கிரம் ரொம்ப மோசமான நிலையில் உள்ளன. கோவாவில் நான் மக்களை சந்திச்ச போது கோவா போல் மக்கள் சொல்வாங்க சாலைகள் ரொம்ப மோசமா உள்ளன இருக்கின்றன. கடந்த 3 நாட்களாக நான் வந்துள்ளேன். ஒரு நாளில் சாந்தா குரூஸிலிருந்து திரும்பி வந்தேன். சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளன, மிகவும் மோசமாக உள்ளன. சாலைகளில் குழிகள் இல்லை, குழிகளில் சாலைகள் உள்ளன. ஒரு நாளில் சாண்டா குரூஸ் இருந்து நான் சென்றேன். சாலையின் உண்மையான பாதை அங்கே இருந்தது. அங்கே கொண்டு செல்லாமல் நாங்கள் சுற்றி ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துச் சென்றார்கள். நாங்கள் உண்மையான சாலையின் நிலையை பார்க்க முடியாமல் திரும்பி வந்தபோது சாலை எவ்வளவு மோசமாக இருந்தது என்று தெரிந்தது. மிர்ஸ்கேசர் முடித்தி கோவாவின் கலைகள் டிக் சொல்ல மிகவும் மோசமாக உள்ளன. ஆனா பாரோ, ஒரு கோவா குடிமகன் பேர் அதை பற்றி கோரிக்கை விடுத்தால் எங்கள் சாலையை சரி செய்யுங்கள் என்று அவர்களின் மக்கள் சென்று அவர்களை மிரட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், அவர்களை அடிக்கிறார்கள். அதனால் மக்கள் கோரிக்கையும் விடுக்க முடியாது. ஆம், ஆத்மி கட்சி பாஜகவுக்கு எதிராக புறா பிரச்சாரம் தொடங்கியது. முழு கோவா மக்களின் சார்பாக கோவா மக்களின் கோரிக்கை, கோவா மக்களின் குரல், அவர்களின் தேவைகள். அவர்கள் சரியான சாலை விரும்பினர். இந்த குழிகளின் காரணமாக தினமும் விபத்துகள் நடக்கின்றன. இவன் சிஎம் அசெம்பிளியில் கூறியுள்ளார், ஏராளமான விபத்துகள் நடக்கின்றன சாலைகளில் உள்ள இந்த குழிகளின் காரணமாக. மேலும் கோவா நமது நாட்டின் பெருமை. கோவா மக்கள் மட்டுமல்லாமல் பாதிக்கப்படுகின்றனர். ஏதேனும் வெளிநாட்டு சுற்றுலா பயணி வந்தால் அவர் டெல்லி செல்கிறார், பின்னர் தாஜ்மஹால் பார்க்க ஆக்ரா செல்கிறார், பின்னர் கோவா வருகிறார். எந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியும் போல் கோவா பார்க்காமல் போக மாட்டார். ஆனால் அவர் கோவா வந்தபோது இவ்வளவு மோசமான சாலைகளை பார்த்தால் நம் நாட்டின் மரியாதை என்ன ஆகும் என்று நீங்கள் யோசிக்கவும். அப்போ மக்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். ஆம், ஆத்மி கட்சி இந்த பிரச்சாரத்தை தொடங்கியது. பாஜக புறா வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தது. வீடு வீடாக சென்று மக்களிடம் கையொப்பம் பெற்றது. எங்கள் தொண்டர்களும் நிறைய மிரட்டப்பட்டனர். எங்கள் செயற்பாட்டாளர்களையும் மிகவும் மிரட்டினர். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மிரளக்கூடியவர்கள் அல்ல. இறுதியாக கோவாவில் மொத்தம் 3.5 லட்சம் குடும்பங்கள் வசிக்கின்றன. அதில் 1 லட்சம் குடும்பங்கள் இந்த கடிதங்களில் கையெழுத்திட்டுள்ளன. கோவாவின் 1/3 பங்கு இந்த கடிதங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதைவிட பெரிய கோரிக்கையும் இதைவிட பெரிய ஆதரவும் என்ன இருக்க முடியும்? நரகாஞ்சன் ஷூட்டிங்லையும் எடுத்து எங்கள் தலைவர்கள் அமித் பாலேகர் ஜி, ஸ்ரீகிருஷ்ணா பரப் ஜி, வயன் ஜி எல்லோரும் இன்று முதல்வருக்கு இந்த கடிதங்களை வழங்க செல்வார்கள். மற்றும் கோவாவில் சாலைகள் கட்டப்படும் போது அதில் இவ்வளவு ஊழல் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சாலைகள் கட்டுவதற்கு செலவிடப்படுகிறது. அது எங்கே செல்கிறது? மக்கள் கேட்க விரும்புகிறார்கள். அந்த முழு பணம் எங்கே செல்கிறது? சாலை 3 மாதங்களில் மீண்டும் உடைந்து விடுகிறது. எனவே நான் கோருகிறேன், முதல்வரிடம் கோவா மக்களின் குரலை கேட்பார்கள். கோவாவின் சாலைகளை நாங்கள் சீராகவும் நேர்மையாகவும் உருவாக்குவோம், நன்றாக உருவாக்குவோம். இதனால் மக்கள் நாகரிகமான வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி.